மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. உதவியை தேடி அங்க இங்க அலைஞ்சு எங்கேயுமே உதவி கிடைக்காமல் சோர்ந்து போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு உதவியாய் நான் வருவேன், உன்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். ஓ, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை நான் உனக்காக செய்வேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் வரும்போது நீங்க பின்வாங்க மாட்டீங்க, மறுதளிக்க மாட்டீங்க, தைரியப்படுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு நாமம் போது எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் பேயா இருந்தாலும் அது உசுன்னு போயிடும். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், கோலையா இல்லை, சொங்கியா இல்லை, நம்மளை தைரியப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பார்க்கறதுக்கு தான் இப்படி இருந்தாலும் உள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் பயங்கரமான ஆள், அவர் தைரியம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக எல்லா நாவுகளும் முடங்கும், எல்லா பேய்களும் ஓடும், எல்லா வியாதிகளும் மறையும். அவர் அற்புதம் செய்கிறவர், தைரியப்படுத்துகிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி லாபா ரகாதா நாமா ஷகா தடபலபோ. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய வல்லமையை ஊற்றுங்கப்பா, உங்க அக்கினியை ஊற்றுங்கப்பா, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, கிருபைகளை ஊற்றுங்கப்பா. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து ஆண்டவர் கிட்ட கேளுங்க, என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. நிரப்புங்கப்பா, என்னுடைய பாத்திரம் நிரப்பப்படட்டும். உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஓ, வரங்கள்னால நிரப்புங்க, கிருபைகள்னால நிரப்புங்கப்பா. ஓ, என்னுடைய தலையை புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க தகப்பனே. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உம்முடைய மகிமையினால நிரப்பப்படட்டும், உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படட்டும். லாபா ரகாதா டாபா ஷகாதா டாபலபோ. கம் ஆன், எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓ ராலா நாடா டா ரகாதா டாபா ஷகாதா டாபலபோ. வாய்களை திறங்க. ஓ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை வரவேறுங்க. மேரா மாலா டானா ரகாதா டாபா கபாலபோ ரூது டாபா ஷகாதா நாமா கபா கபாலபோ. ஆவியானவரே ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்கப்பா. உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும். லேகா மாரஹாதா டாபா ஷகாதா டாபலபலபோ ரூது நாமா ரஹாதா நாமா கபா கபாலபோ. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சேர்ந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய சூழ்நிலை மாறும் அப்பா. முடியாத காரியங்கள் நடக்கும் ஆவியானவரே. சூழ்நிலை மாறுமே, சத்தமாய் முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே சத்தத்தை உயர்த்தி ஓ நிரப்புங்கப்பா. நிறைவானவரே நீர் வாங்கப்பா. நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. லாகாபா ஷகாதா நாமா ரகாதா பலபோ. நிறைவானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறும். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு குறைவோடு நீங்க வந்திருக்கலாம். குறைவை மாற்றி போடுகிற ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பெலன் உள்ளவனுக்காகிலும் பெலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம்.
ஒருவேளை சோர்ந்து போய் இந்த இடத்திற்கு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் வந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். உதவியை தேடி அங்க இங்க அலைஞ்சு எங்கேயுமே உதவி கிடைக்காமல் சோர்ந்து போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு உதவியாய் நான் வருவேன், உன்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். ஓ, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை நான் உனக்காக செய்வேன். திறக்காத கதவுகள் திறக்கும் இயேசுவின் நாமத்தில். லேகா மாரகாதடபா ஷகாதடபலபோ, கல்லான இருதயங்கள் கரையும். உனக்காக நான் வாசல்களை திறப்பேன். உனக்காக மனிதர்களை உன் பட்சமாய் கொண்டு வருவேன். லேகா மாரகாதடபா ஷகாதடபலபோ ருது நாமா ரகாதடபலபோ. கமான், எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா, நீ நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஓ, உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும், அபிஷேகம் ஊற்றப்படட்டும். லேகா மாரகாதடபா ஷகாதநாமா லபோ ருது நாமா ரகாதி நீமி கமா ரகாதடபா கபலபோ ரேகாதநாமா ஷகாதநாமா ரகாதடபலபோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர் துணை சேர்ந்து. அட, ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அட, ஊர் என்ன சொன்னாலும் பாரது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. விட்டு கொடுக்காத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். சத்தமா, உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். சேர்ந்து சொல்லுங்க. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் அப்பா, ஏற்றமாயிருந்தாலும் இரக்கமாயிருந்தாலும் உயர்வாயிருந்தாலும் தாழ்வாயிருந்தாலும் உம்மையே முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் விண்ணிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். சத்தமா, உயர் மலையோ
சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எந்த நிலையிலும் நான் ஆராதிப்பேனப்பா. பவுல் சொல்லுகிறார், இன்பமோ துன்பமோ வறுமையோ வியாதியோ சுகமோ பலவீனமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், கஷ்டமான பாதையாயிருந்தாலும் நான் அவரை இன்னும் ஆராதிப்பேன். உபத்திரவமான குகையில் இருந்தாலும் நான் இன்னும் அவரை ஆராதிப்பேன். 2 கரங்களை உயர்த்தி, ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகரை தேவன் தைரியப்படுத்துகிறார். ஓ ராஷகாதடபா கபாலபலபோ துனாமா ரஹாதனாமா கபரஹாதடபலபோ. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிறார். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கலங்காதே, திகையாதே. நானே உன் தேவன், நான் உன்னுடைய வலது கையை பிடித்து நானே உன்னை நடத்துவேன். நல்ல கரங்களை தட்டி ஒரு திறந்த வாசலை தேவன் கட்டளையிடுகிறார். ஒரு திறந்த வாசலை தேவன் கட்டளையிடுகிறார். பலவீனங்கள் மறைகிறது. பாடான பாதைகள் மறைகிறது. கஷ்டமான பாதைகள் மறைகிறது. ஈஸியாய் பரிசுத்த ஆவியானவர் மாற்றி தர போகிறார். நேர் வழியாய் உங்களை நடத்த போகிறார். காலங்களும் நேரங்களும் பிரயோஜனம் உள்ளதாய் தேவன் மாற்றி தர போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ அக்கினி ஒரு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் முத்திரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஏழையோ பணக்காரனோ வித்தியாசம் அல்ல. ஹல்லேலூயா. கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ வித்தியாசம் அல்ல. அவர் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். ஹல்லேலூயா. அழக அவர் பார்க்க மாட்டார், உள்ளத்தையே அவர் பார்ப்பார். நல்லா கை தட்டி சேர்ந்து பாடுங்க. அழக அவர் பார்க்க மாட்டார், உள்ளத்தையே அவர் பார்ப்பார். அழக அவர் பார்க்க மாட்டார், சத்தமாய் உள்ளத்தையே அவர் பார்ப்பார். ஏழையா பணக்காரனா என்று கேட்க மாட்டார். கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார். ஏழையா பணக்காரனா என்று கேட்க மாட்டார். கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்று கேட்க மாட்டார். உள்ளத்தையே அவர் கேட்பார். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன்.
நான் இயேசுவை ஆராதிப்ப. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், உன்னை என்னையும் நேசிப்பாரு, ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன் சத்தமாய். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். நல்லா உற்சாகமா நம்ம அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கவே மாட்டார். நடந்தாலும் படுத்தாலும் நம்மளை சூழ்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா சொல்லுவோம். நான் அவரை மறந்து போனாலும் அவர் என்ன மறக்கவே மாட்டார். நான் அவரை மறந்து போனாலும் சத்தமாய் அவர் என்ன மறக்கவே மாட்டார். நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்து கொள்வார். இரவெல்லாம் பகலெல்லாம் என்னோடு பேசுவார். நடந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்து கொள்வார். இரவெல்லாம் பகலெல்லாம் என்னோடு பேசுவார். கண்மணி போல நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், உன்னை என்னையும் நேசிப்பாரு, ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், 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 நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி. நமக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பாப்பாவுக்கு வந்து சளி காய்ச்சல் மறுபடியும் நெஞ்சு வலிக்குதுன்னா ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னா பிலிப்பாஷ்கிட்ட வந்து ஜாம் பண்ணிட்டு போனோம். பிலிப்பாஷ் பாப்பாக்காக ஜாம் பண்ணாங்க. ஜாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தி கொடுக்குறேன்ட்டு சொல்கிறாங்க அக்கா அப்படின்னாங்க. நான் ரொம்ப வேதனையோடு பலவீனத்தோடு நான் சோர்ந்து போன அந்த நாளில் இருந்தேன். ஆண்டவர் பிலிப்பாஷ் மூலமாக என்னை ஆண்டவர் பலப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு சுக தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தேவனே நீம் சிறு சாட்சியை வைத்ததுக்காக நன்றி. ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சரியாமல் சளி பிடிச்சி தலைவலிக்குதுன்ட்டு தான் நான் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப தலைவலிச்சிருச்சு. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வந்தபோது ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகிருச்சு அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்லைங்க அப்படின்ட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும் மாத்திரை வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 10 பாயிண்ட் கம்மியாக இருந்தது. பரவாயில்ல, நீங்கள் மாத்திரை மட்டும் கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்ட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் 2 நாள் என்னால் எந்திரிக்கவே முடியல. நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தேன். என் பிள்ளைன்ட்டு நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படின்னா, இல்லை சாமி வேண்டாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை, தெபரேலே நீ எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு. எந்திரிச்சு அதுலேருந்து தலைவலிமா தலை சுத்தலும் இல்லை. கர்த்தரை சுகம் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசினார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் சீசர்களோடு கூட அவர் அசைவாடுகிறார், சீசர்களோடு கூட பேசுகிறார். பேசி 40வது நாள் அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் எருசலேம்ல தரித்திருங்க, எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க, எருசலேம்ல தரித்திருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தர பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். யூதயா, எருசலேம், சமாரியா, பூமி எங்கும் நீங்க எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைவீங்க, சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்றார். அதே போல சீசர்கள் இந்த பெந்தேகோஸ்தே நாளப்போ மேல் வீட்டு அறையில கூடி இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் அவங்க மேல ஊற்றப்படுகிறார். பாருங்க, இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்தே பின்பற்றப்பட்ட ஒரு பண்டிகை நாள். பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, மோசே ஜனங்களை பார்த்து சில பண்டிகைகளை நியமிக்க சொல்லுகிறார். இந்த பண்டிகையெல்லாம் நீங்க ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 8 பண்டிகைகளை மோசே சொல்லுகிறார். அதுல ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும், பாருங்க, ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பழ ரசத்திலே காற்படியாகிய பான பலியும் செலுத்த கடவீர்கள். பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும், பான பலிகள், போஜன பலிகளை செலுத்தணும். அடுத்தது 15வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்களில் நிறைவேற்றின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளையாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். பாருங்க, ஆட்டுக்குட்டி பலி செலுத்தினதற்கு பிறகு 7 வாரங்கள் கழித்து 50வது நாள்ல நீங்க உங்களுடைய கோதுமைகளையும் கனிகளையும் கொண்டு வந்து செலுத்துங்கள். இது ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், ஒரு பண்டிகை, பலிகளை செலுத்துகிற ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும், அறுவடை செய்கிற ஒரு பண்டிகையை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது 50வது நாள். இந்த பண்டிகையை யூதர்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. காலங்காலமாக இந்த பண்டிகையை யூதர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பண்டிகை அதே போல இஸ்ரவேல் தேசத்துல செலிப்ரேட் பண்றாங்க. ஆனால் ஒரு சிலர் 120 பேர் மட்டும் மேல் வீட்டு அறையில கூடி இருக்கிறாங்க. கூடி இருக்கும்போது ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல அத்தனை பேர்த்து மேலையும் ஊற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அங்க ஒருத்தரையும் ஆவியானவர் விடல. 120 பேர் கூடியிருந்தாங்க. 120 பேர்த்து மேலையும் ஆவியானவர் ஊற்றுகிறார். ஒரு பெரிய காத்து அடிக்கிறது, ஒரு பெரிய சத்தம்,
ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாமல் ஆவியானவர் நிரப்புகிறார். ஒருவர் ஜம்ப் பண்றாங்க, சிலர் அந்நிய பாஷையில பேசுறாங்க, சிலர் வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. இப்படி கர்த்தர் அந்த அறை முழுவதும் இருந்த ஜனங்களை நிரப்புகிறார். பாருங்க, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க இது எங்களுடைய பண்டிகை அப்படிங்கிறாங்க. இது ஆர்சிக்கோ கேத்தலிக்கோ மற்ற சபையாருக்கெல்லாம் இல்லை, இது நாங்க தான் பெந்தேகோஸ்தே, இது எங்களுக்கு தான். ஆனா வேதத்துல நடந்தது என்னன்னா, பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாட வந்த ஜனங்கள் மேலையெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படலை. அநேகர் கொண்டாட வந்தாங்க, அநேகர் கனிகளை கீழே இருந்து கொடுத்தாங்க. ஆனா 120 பேர் கொண்டாடாதவங்க மேல நின்று ஜெபிக்கிறாங்க. எதற்காக? பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படணும். ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நீங்க எருசலேம்ல காத்திருங்க, அப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்படுவார், அப்பொழுது நீங்க பலன் அடைவீங்க, யூதேயா சமாரியா முழுவதும் சாட்சிகளா இருப்பீங்க. இந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக அவங்க மேல் வீட்டு அறையில காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடல, ஆவியானவருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. காத்துட்டு இருக்கிறவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்படின்னா இது ஒரு ஸ்தாபனத்துக்குரிய பண்டிகை அல்ல, ஒரு அமைப்பு கூட்டத்துக்குரிய பண்டிகை அல்ல, ஒரு நிறுவனத்துக்குரிய பண்டிகை அல்ல. இது மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற ஒரு பண்டிகை. யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்களோ, வேதம் சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறாங்களோ அவங்க மேலையெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் பண்டிகை. ஆவியானவரால் நிரப்பப்படுறது தான் பண்டிகை. ஆவியானவரால் பலப்படுறது தான் பண்டிகை. ஆவியானவரால் சோர்ந்து போன நம்ம தைரியப்படுகிறது தான் பண்டிகை. ஆவியானவர் தட்டி எழுப்புகிறாரே அதுதான் பண்டிகை. ஆவியானவரால் நிரப்பப்படுறது, அந்த இடத்துல அதுதான் நடந்தது. நிரப்பப்பட்டார்கள் ஆவியானவர்னால. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்தது? அவர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போறேன். ஆவியானவர் நிரப்பப்பட்டதற்கு பிறகு இந்த சீசர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நிரப்பப்படுவதற்கு முன்பதாக இந்த சீசர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. முதலாவது, ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்கு பிறகு இவர்கள் பலன் அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது 1:8, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சாட்சிகளாக இருப்பீங்க. சீசர்கள் பலன் அடைந்தார்கள். பார்த்தீங்கன்னா பேதுரு அதுக்கு முன்னாடி ஆண்டவரை யாருன்னே தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது அவரை எனக்கு தெரியவே தெரியாது, இயேசுவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஓடுறான். ஒரு பலன் இல்லை, தைரியம் இல்லை. ஆமா நான் இயேசு கூட தான் இருந்தேன், அவரை பற்றி எனக்கு தெரியும். இல்லை இல்லை, அவரை தெரியாதுன்னு தைரியமற்றவனாய் ஒரு கோழையாய் ஓடி ஒளிஞ்சான். ஆனா பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு பேதுரு எப்படி மாறினார்னா, ஒருத்தன் தாயின் வயிற்றில் சப்பானியா இருந்த ஒரு முடவன் ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறான். அவன் பக்கத்துல போறாரு, அவன் ஏதாவது கிடைக்குமான்னு பேதுரு கிட்ட கையெடுத்து ஏந்துறாரு. அப்போ பேதுரு சொல்லுகிறார், பொன்னோ வெள்ளியோ என்கிட்ட இல்லை, நான் இப்போ பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. உடனே அவன் குதிச்சான், எழுந்தான், நடந்தான். தைரியம் உள்ளவனாய் பேதுரு மாறினான். வேதம் சொல்லுகிறது, பேதுருவினுடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் சொஸ்தம் அடைந்தார்கள். தைரியமா ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். முதல் பிரசங்கத்தில் 3000, அப்புறம் 5000 திரளான ஜனங்கள். இயேசுவ தைரியமாய் திரளான ஜனங்களுக்கு முன்னாடி அவன் பிரசங்கிக்கிறவனாய் மாறினான். அதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை கிட்ட மறுதளிச்சவன் இப்ப ஆவியானவரால் ஊற்றப்பட்டதற்கு பிறகு திரளான ஜனங்களுக்கு முன்பதாக தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான். அப்போ இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் போது தைரியம் வந்தது. அவன் பயப்படலை, அவன் சோர்ந்து போகலை, அவன் பலப்பட்டான். இன்னைக்கும் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. வியாதியோடு வந்திருப்பீங்க, ஒருவேளை வியாதியோடு இந்த இடத்திற்கு நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் வியாதியை நீக்கி உங்களை பலப்படுத்துவார், ஒரு தைரியத்தை தருவார். சில பலவீனங்கள் உங்களை சோர்ந்து போய் வைத்திருக்கலாம், சில போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை மறுதளிக்கவோ பின்வாங்கவோ வைத்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் வரும்போது நீங்க பின்வாங்க மாட்டீங்க, மறுதளிக்க மாட்டீங்க, தைரியப்படுவீங்க. சின்னதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த பழைய வீட்டில் இருந்தோம். அப்போ பேய் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க.
கூட்டிகிட்டு வரும்போது நான் ஜன்னல்லேருந்து பார்ப்பேன். பார்த்தா அங்கே ஒரு பொம்பளை ஆடிட்டு இருக்கும். அது பார்த்தா பயமாக இருக்கும். உடனே நான் முதல் வேலை என்ன பண்ணுவேன்னா, கதவை பூட்டி கொண்டியை போட்டுட்டு ஒரு ஓட்ட வழியாக பார்ப்பேன். எங்கள் அப்பா எப்படி ஜெபம் பண்ணுறாருங்கிறத பார்ப்பேன். எங்கள் அப்பா முடியை பிடிச்சிட்டு இயேசுவின் நாமத்தினாலே போ, அவர் முடியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கதவை சாத்திடுவேன். ஏன்னா இப்போ பிசாசு போயிடும், அடுத்தது எங்கே தான் வரும், கதவு வழியாக எனக்கு தான் வரும் அப்படின்னு கதவை சாத்திடுவேன். கதவை சாத்திட்டு போயிடுச்சான்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் கதவை திறப்பேன். பயந்துட்டு இருந்தேன். அப்போது நான் பார்த்துருக்குறேன், அப்படி எங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே போனால் பலூன் காற்று இறங்கி புஷ்ஷுன்னு போன மாதிரி பொந்துன்னு போய் விழுகும். பாருங்க, ஆவியானவருடைய வல்லம் அவ்வளவு வல்லமை இருக்குது, பிசாசுகளை துரத்துற வல்லமை. இப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ யாராவது வந்தாங்கன்னா நான் எப்போவுமே முதல்ல சொல்லுவேன், பேய் பிடிச்சிட்டு வந்தா வெயிட் பண்ணுங்க, எங்கள் அப்பா வருவார், ஜோமனை வருவார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இனி அப்படி சொல்ல மாட்டேன். பேய் பிடிச்சிட்டு வரவங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் வரும்போது ஒரு நாமம் போது, எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் அது புஷ்ஷுன்னு போயிடும். பரிசுத்தாவியானவர் பலப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், கோலையா இல்லை, சொங்கியா இல்லை, நம்மளை தைரியப்படுத்துகிறவர் பரிசுத்தாவியானவர். பார்க்கறதுக்கு தான் இப்படி இருந்தாலும் உள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் பயங்கரமான ஆள், அவர் தைரியம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக எல்லா நாவுகளும் முடங்கும், எல்லா பேய்களும் ஓடும், எல்லா வியாதிகளும் மறையும். அவர் அற்புதம் செய்கிறவர், தைரியப்படுத்துகிறவர். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு இவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அதுக்கு முன்னாடி சீசர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவ்விசுவாசிகளாக இருந்தாங்க. ஆண்டவர் அடிக்கடி சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டினார். என்ன வார்த்தைன்னா, அற்ப விசுவாசிகளே. ஆண்டவர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறார், சீசர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்த்தது விசுவாசத்தை எதிர்பார்த்தார். சீசர்கள் கிட்ட ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு ஃபெய்த்தை எதிர்பார்த்தார். ஆனால் சீசர்கள் அந்த நேரத்தில் தான் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்களே தவிர, அந்த நேரம் போகும்போது அற்ப விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினாங்க. வேதம் மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிற, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க? ஒரு காத்தடிக்குது, கடல் சீற்றம் வருது, படகு அசையுது, இயேசு கிறிஸ்து அவர்கள் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ போதகரே, நாங்கள் மாண்டு போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. அப்போ ஆண்டவர் எந்திரிச்சு சொல்றார், அற்ப விசுவாசிகளே, ஏன் விசுவாசம் இல்லை? நான் உங்க கூட இருக்கிறேன்ல, இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு எந்த ஒரு சேதமும் வராதுன்னு விசுவாசம் ஏன் இல்லாம போச்சு? ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, இந்த காற்றோ இந்த மழையோ இந்த வெள்ளமோ என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு ஏன் உனக்குள்ள விசுவாசம் இல்லை? ஆண்டவர் கேட்கிறார், அற்ப விசுவாசியே. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இப்படிதான், பிரச்சனைகள் போராட்டம் வந்துருச்சுன்னா உடனே விசுவாசத்தை இழந்து போயிடுறாங்க. நல்லா உயர்ந்திருக்கும் போது ஆண்டவரை நம்புறாங்க, ஆண்டவர் எனக்கு வழியை திறந்தார், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுக்கிறார். அதே அந்த உயர்வுகள் எல்லாம் கொஞ்சம் தடுமாறும் போது, ஒரு காத்தடிக்கும் போது, ஒரு மழை பெய்யும் போது அவங்க பயந்துடுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இந்த மாதிரி நடந்துருச்சே. சிலர் பாருங்க, அந்த கேஸ் ட்ரபிள்னால நெஞ்சு ஒரு மாதிரி வலிச்சிருக்கும், உடனே சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு நெஞ்சு வலி வரப்போகுது, அவ்வளோதான், நான் சாக போகிறேன். அது ஆக்சுவலி எதுவுமே இருக்காது, ஒரு கேஸ் ட்ரபிள் தான் இருக்கும். ஆனால் நெஞ்சு வலி வரப்போகுது, ஐயோ சாக போகிறேன் நான் அப்படின்னு கத்துவாங்க. பாருங்க, சின்ன ஒரு பிரச்சனை தான் இருக்கும், அந்த பிரச்சனைக்கு பெருசாக பில்டப் பண்ணுவாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ பெரிய போராட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது பயப்படுறாங்க, தைரியத்தை இழந்துடுறாங்க, தோத்து போனவங்களா தலை குனிஞ்சிடுறாங்க. பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது ஓடி ஒளிஞ்சிடுறாங்க.
மனிதர்களுடைய முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட போய் சந்தோஷமா பேச மாட்டேங்கிறாங்க. பேசினா அடுத்தது என்னை பார்த்து ஏதோ கேட்டுருவானோ, எப்படி இருக்கிறீங்க, உங்க சுகர் எப்படி இருக்கு, உங்க பிபி எப்படி இருக்கு, உங்க வியாதி எப்படி இருக்குன்னு கேட்டுருவானோ அப்படிங்கிற பயத்திலேயே இன்னைக்கு அநேகர் மற்றவங்க கிட்ட பேசுறது இல்லை, சொந்தக்காரங்க கிட்ட பேசுறது இல்லை. ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு கலங்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியா இருக்காத. உனக்கு வர பிரச்சனை 5 நாள் தான். 5 நாள் தாக்கு பிடிக்கிறதே அதிகம்தான். அது கொஞ்ச நேரம் கேஸ் ட்ரபிள், அது நாளைக்கு தூங்கி எந்திரிச்சின்னா சரியாயிடும். கொஞ்ச நேரம் பிரச்சனை. எந்த பிரச்சனையும் எந்த விசுவாசிகளுக்கும் நீடிக்காது. கொஞ்ச நேரம் மழை பெய்யும், கொரோனா வருது நாங்கள் வந்தது அப்படியே போயிடுச்சு. வருதா புயல் வருதுங்கிறாங்க, வந்தது அது அப்படியே போயிடுச்சு. எதுவுமே நீடிக்கலை. அதே போல உங்களுடைய பிரச்சனைகளோ போராட்டங்களோ நீடிக்காது. சூரியன் உச்சி வெயில நல்லா கொழுந்துட்டு எரியுது, ஆனால் சாயந்தரமான அந்த சூரியன் அஸ்தமிக்குது, நல்ல ஒரு குளிர் காற்று அடிக்குது. அதே போல உங்களுடைய காலங்கள் மாறும், சூழ்நிலை மாறும். உங்களுடைய உபத்திரவம் நிரந்தரம் அல்ல. போராட்டம், கடல் சீற்றங்கள், பிரச்சனைகள் நிரந்தரம் அல்ல. அந்த கொஞ்ச நேரம் பிரச்சனைக்காக இன்னைக்கு அநேகர் பயந்துறாங்க. ஐயோ பயந்துட்டா அவ்வளவுதான், அந்த பயம் அப்படியே தான் இருக்கும். பயத்தை போக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். சீசர்கள் பயத்தோட இருந்தாங்க. அந்த பயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு அவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாறினாங்க. பார்வோனுக்கும் பயப்படலை, அவர்களை கொல்ல வருகிற சேவர்களுக்கும் பயப்படல. கொல்றையா, என்னை தலையில போட்டு கொள்ளு, சிலுவையில் நான் ரெடியா இருக்கிறேன், நான் தைரியமா உயிர் போற வரைக்கும் அவருடைய வார்த்தையை நான் சொல்லுவேன்னு தைரியம் உள்ளவர்களாய் மாறினாங்க. ஹல்லேலூயா. 2வது ஆண்டவர் சொல்லுகிறாரு, மத்தேயு 16வது அதிகாரம் 8வது வசனத்துல மறுபடியும் சீசர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வரதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அப்பத்தை கொண்டு வருவதை குறித்து நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னும் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? நீங்க நினைவு கூறாமல் இருக்கிறீங்களா? இப்ப பாருங்க, சீசர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு உணர்வில்லையா? சீசர்கள் உணர்வில்லாம போயிட்டாங்க. என்ன உணர்வு இல்லை? கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாய் மாறினாங்க. அவங்க படகுல ஏறினதும் சீசர்களுக்கு இப்ப ஞாபகம் வருது, ஐயோ நாங்க அப்பத்தை கொண்டு வரலையே. உடனே குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அப்பம் இல்லை, என்ன பண்றது, சாப்பாடு இல்லையே, போதகர் கூட நம்ம படகுல போறோம், சாப்பாட்டுக்கு வழி என்ன செய்யன்னு முறுமுறுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, உணர்வில்லையா? 5 அப்பத்தை 5000 பேர்த்துக்கு நான் போஷிச்சனே, அதை நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு அநேகர் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போயிடுறாங்க. உங்களை ரட்சித்தது, கஷ்டமான பாதையில் உங்களை அவர் கை தூக்கி எடுத்தது, வியாதிப்பட்டு இருக்கும்போது படுக்கையாக இருக்கும்போது அவ்வளோதான் மரிச்சு போயிடுவான்னு டாக்டர் சொன்னபோது உங்களுக்கு உயிரை கொடுத்து இன்னைக்கு ஜீவனை தந்து சபையில் நிறுத்தி இருக்கிறார். எல்லா அற்புதங்களையும் பெற்ற பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போயிடுறாங்க. அற்புதத்துக்கு வராங்க, அற்புதம் நடந்ததும் பின்வாங்கி போயிடுறாங்க. பாருங்க, இன்னைக்கு அநேகர் செஞ்ச அற்புதத்துக்கு கூட விசுவாசம் உள்ளவர்களா இல்லை. தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உணர்வில்லாமல் இருக்கிறீங்களே, நீங்க அற்புதத்தை மறந்து இருக்கிறீங்களே. இன்னைக்கு உங்களுடைய கர்த்தர் உங்களை நடத்தின விதங்களை நீங்க ஒரு நாளும் மறக்கக்கூடாது. உங்களை ரட்சித்ததை நீங்க மறக்கக்கூடாது. உங்களை மீட்டெடுத்ததை மறக்கக்கூடாது. கஷ்டமான இடுக்கமான பாதையிலிருந்து உங்களை விடுதலையாக்கினதை நீங்க மறக்கக்கூடாது. உணர்வுள்ளவர்களாய் மாறணும். இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு சீசர்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறினாங்க. அவர்கள் அற்புதம் செய்கிறவர்களாய் மாறினாங்க. அது இல்லையே இது இல்லையெல்லாம் புலம்பவே இல்லை. சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணோ வெள்ளியோ எதுவும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்கு, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஐயோ இவ்வளவு வருமானம் இல்லையே, இது இல்லையே அது இல்லையேன்னு கலங்குறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நீ 5000 ரூபா சம்பளம் வாங்கும்போது நான் உன்னை நடத்தினேன்ல, 10,000 ரூபா நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது நான் உன்னை நடத்தினேன். இன்னைக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குற, ஏன் நீ அற்ப விசுவாசியா இருக்கிற? ஏன் நீ கலங்குற? சாப்பாட்டுக்கு இவ என்ன செய்ய
அடுத்த வேலைக்கு என்ன செய்ய நீ ஏன் கலங்குற? நான் உன்னை நடத்துவேன். உன் பிள்ளைங்களை நல்ல காலேஜில் சேர்த்துங்க. மனைவியை பார்த்து சொல்லுங்க, அவனை பெஸ்டான காலேஜில் சேர்த்து. என்கிட்ட பணம் இருக்குன்னு விசுவாசத்தோடு பேசுங்க. நல்ல இடத்துல சேர்த்து, என்கிட்ட பணம் இருக்கு, அவனை படிக்க வைக்கிற விசுவாசம் பெருகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்திப்பார், ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார், ஆண்டவர் நம்மளை போஷிப்பார், ஆண்டவர் நம்மளை நடத்துவாருங்கிற ஒரு விசுவாச வார்த்தை காணப்பட வேண்டும். சீசர்கள் அப்படிதான் மாறினாங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினாங்க. பேய்களை துரத்துனாங்க, அவங்கள கொண்டு பல அற்புதங்கள். வேதம் சொல்கிறது, அதாவது பவுல் கிட்ட வந்து வஸ்திரத்தை கொடுத்தாங்களாம். பவுல் அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் வியாதிஸ்தர்களுக்கு வச்சாங்க. அப்படி குணமாச்சு. அப்படி பரிசுத்தவான்களை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியா, அதாவது அற்ப விசுவாசிகள்னு யாரை பார்த்து சொல்றாருன்னா, சந்தேகப்பட்ட சீசர்களை பார்த்து சொல்கிறார். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுகிறாய்? பாருங்க, சந்தேகம் இன்னைக்கு அநேகருக்குள்ள சந்தேகம். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் வரும்போது இந்த சந்தேகம்லாம் மாறும். பேதுரு சந்தேகம் படுகிறவனாக இருந்தான், ஆனால் ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு அவன் சந்தேகமே படலை, அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். முதல்ல பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலவீனமாக இருக்கிற நீங்கள் பலன் அடைவீர்கள். ரெண்டாவது, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வரும்போது அற்ப விசுவாசியாய் இருக்கிற நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். பயந்து இருக்கிற நீங்கள் பலவானாய் மாறுவீர்கள். உணர்வில்லாத நீங்கள் உணர்வடைவீர்கள். சந்தேகப்படுகிற நீங்கள் சந்தேகமே படமாட்டீங்க. நல்ல பலனை பரிசுத்தாவியானவர் ஒரு தைரியத்தை தருவார். மூன்றாவது, பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வரும்போது என்ன நடக்கும்னா, ஒருமனப்பாட்டை, ஒற்றுமையை பரிசுத்தாவியானவர் கட்டளையிடுவார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44, 45, 46. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணிக்கைகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பாருங்க, சீசர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஒருமனப்பட்டு இருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பங்கள் பிட்டு ஒன்னா கூடி ஜெபம் பண்ணாங்க, ஒன்னா கூடி சாப்பிட்டாங்க, ஒன்னா கூடி தேவாலயத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஒருமனம் எப்போ வந்ததுன்னா, ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகுதான் இந்த ஒருமனம் வந்தது. அதுக்கு முன்னாடி சீசர்கள் எப்படி இருந்தாங்க? நீ பெரியவனா நான் பெரியவனா, யார் இயேசு கிறிஸ்துவினுடைய வலது பரிசத்தில் நீ உட்கார்றையா நான் உட்கார்றையா, யார் அவருடைய வலது பரிசத்தில் உட்கார்வா, யார் அவருடைய இடது பரிசத்தில் உட்கார்வா, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு இந்த ஊழியத்தை யார் கொண்டு போவா அப்படிங்கிற ஒரு போட்டி, பொறாமை, ஒரு ஒற்றுமையே இல்லை சீசர்களுக்குள்ள. அப்படி ஒற்றுமையே இல்லாத இந்த சீசர்கள் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு ஒற்றுமை உள்ளவர்களாய் மாறினாங்க. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இதுதான், போட்டி பொறாமை தான். யாருக்கு எங்கள் அப்பாவுடைய இடம் கிடைக்கும், யாருக்கு நிலம் கிடைக்கும், அவனுக்கா எனக்கா. ஒரு வீடு கட்டிட்டா சொந்தக்காரனை கூப்பிட்றதுக்கு பயமாக இருக்கு. சொந்தக்காரங்களை வந்து வீடு கட்டிட்டியா ஆன்னு பார்த்தானா முடிஞ்சது, கப 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 கபன்னு உள்ளே எரியும். அதுக்கப்புறம் உங்கள் மேலே எரிச்சலாக தான் இருப்பாங்க. அவன் பாருங்க, ஏன் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு போட்டி, ஒரு பொறாமை, ஒரு வஞ்சனை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது, அநேக உறவுகள் பிரிந்து இருக்கிறது, அநேக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரிஞ்சு இருக்கிறாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ முக்கியமா நான் முக்கியமா, இப்படி. ஆனா வேதம் சொல்கிறது, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது அவர்கள் எப்படி இருந்தாங்களாமா? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். கபடில்லாத இருதயத்தோட போஜனம் பண்ணினார்கள். வேதத்தில் ஆபிரகாம் லோத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்த ஒரு பிரச்சனையே வாக்குவாதம் தான். லோத்துடைய வேலைக்காரங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஒரு பயங்கரமான வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க.
பிரச்சனையே தாங்க முடியாம தான் ஆபிரகாம் சொல்றார், லோத்து நீ வேணாலும் உன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த பார்த்து போப்பா. பாருங்க, வாக்குவாதம் பெருக பெருக, அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் லோத்து திரளான ஆடுகள், திரளான மாடுகள், திரளான ஒட்டகங்கள், பயங்கர செல்வந்தராக இருந்தாங்க, ஒரு குறையும் இல்லை. ஆனா இப்போ வாக்குவாதங்கள் பெருகிருச்சு. அநேக நேரத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் வாக்குவாதங்கள்னால தான் பிரிவினை வருது. வாக்குவாதங்கள் பெருகிட்டே இருக்கு, அது நிற்கிறதே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, ஒன்று விட்டு ஒன்று. இப்போ ஒரு சம்பவம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சம்பவத்திலேருந்து ஆரம்பிக்கிறது வாக்குவாதம். அன்னைக்கு அப்படி நடந்தது, அப்போ தான் ஒற்றுமையான மாதிரி சிரித்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே மறுபடியும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சம்பவத்திலேருந்து பிரச்சனை. வாக்குவாதங்கள் இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பெருகிருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உயிர் தெழும்போது பரலோகத்துக்கு ஏறும்போது வானத்துக்கு எடுக்கப்படும் போது சொல்கிறாரு சீசர்களை பார்த்து, எப்பா நீங்கள் அங்கே இங்கே போக வேண்டாம், எருசலேமில் ஒரு இடத்துல தரித்திருங்க, ஒரு இடத்துல கூடியிருங்க, எங்கேயும் போய் அது இதுன்னு பேச வேண்டாம், எருசலேமை விட்டு போகாதீங்க, வெளியே போகாதீங்க, எங்கேயும் நீங்கள் செதறி போகாதீங்க, எருசலேமில் இருந்து பரிசுத்தாவியானவர் உங்களிடத்துல வருவார், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, யூதேயா சமாரியா எல்லாம் நீங்கள் சாட்சிகளாக இருங்க, அது வரைக்கும் பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்புவதற்காக காத்திருங்க. சீசர்களும் காத்திருக்கிறாங்க. அதுலேருந்து நான் என்ன யோசித்தேன்னா, பரிசுத்தாவியானவரை பெறாமல் அங்கே இங்கே போய் பிரசங்கமோ வாக்குவாதமோ பண்ணுறது வேஸ்ட். பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், அங்கே வாக்குவாதம் வராது, அங்கே ஒருமனம் வரும். பரிசுத்தாவியானவரால் ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படணும். அவரால் நிரப்பப்படாமல் இருக்கிற வரைக்கும் தான் குறை கூட கூத்தாடுற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் கூத்தாடும், உங்களுடைய பேச்சுகள், பார்வைகள், நடக்கைகள் எல்லாமே அது கரெக்டாக இருக்காது. அது நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது, அவங்கள காயப்படுத்தும். அது சரியான மாதிரி தெரியும், ஆனால் அது அவங்கள ரொம்ப காயப்படுத்தும். ஆனால் பரிசுத்தாவியானவர் வரும்போது அவர் ஞானமாக பேசுவார், ஞானமாக நடத்துவார். அல்லேலூயா. அவர் தான் ஒருமனப்படுத்துகிறவர், அவர் ஒற்றுமையை கொண்டு வருகிறவர், சமாதானத்தை கொண்டு வருகிறவர். உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய உறவினர்களுக்கு தேன் மாதிரி இருக்கும், உங்ககிட்ட பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கும், உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் போல அவங்களுக்கு தோணும். நான் வரேன், நான் உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். இதெல்லாம் செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். கல்லான இருதயத்தை கரைய பண்ணுகிறவர் பரிசுத்தாவியானவர். திறக்காத கதவை திறக்குகிறவர் பரிசுத்தாவியானவர். உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவர் பரிசுத்தாவியானவர். அவர் உங்க பக்கத்தில் இருந்தால் போதும், ஒரு சமாதானத்தை பரிசுத்தாவியானவர் கட்டளையிடுவார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் வரும்போது சீசர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது சீசர்களை பார்த்து சொல்கிறார், 1 மணி நேரமாவது என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம்ல. சீசர்களும் முயற்சி பண்ணுறாங்க, கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, உடனே தூங்கிடுறாங்க. மறுபடியும் இயேசு வந்து சொல்லுகிறார், 1 மணி நேரம் நீங்கள் விழித்திருக்க கூடாதா? ஆண்டவரை பார்த்ததும் முழிச்சிடுறாங்க, முழிச்சிட்டு மறுபடியும் ஜெபிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க, தூங்கிடுறாங்க. அவங்களால 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. ஆனால் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதற்கு பிறகு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபிக்கிறதுல உறுதியாய் இருந்தார்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், நாங்களோ ஜெபம் பண்ணுதலிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பாருங்க, முதல்ல உறுதியாய் இருந்தாங்க, இப்ப இடைவிடாமல் தரித்திருந்தாங்க. கேப்பே இல்லாம அவங்க தரித்திருக்கிறாங்க ஜெபத்துல. இந்த எப்படி அவங்கனால இவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுது, எப்படி உறுதியா இருக்கிறாங்க ஜெபத்துல? இன்னைக்கு அநேகர் உறுதியா இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, தேவையின் போது ஜெபிக்கிறாங்க, நாளைக்கு ஜெபிக்கிறது இல்லை, பயங்கர பிஸி. அந்த வேலை இந்த வேலை தான், எந்திரிச்சதும் வேலையை பார்க்க போறது, நைட்டு லேட்டாக வருது, பிஸி பிஸி பிஸி, பல வேலைகள் இருக்கு. யாருக்கும் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைமே இல்லை. பாருங்க, பரிசுத்தாவியானவர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெபிக்கவே முடியும். சீசர்கள் எப்போ ஜெபிக்கிறவர்களாய் மாறினாங்கன்னா, ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்கு பிறகு அவங்க ஜெபிக்கிறதுல சோர்ந்தே போகல, உறுதியாய் ஜெபிக்கிறாங்க, இடைவிடாமல் ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா.
இந்த பரிசுத்தாவியானவர்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ரெண்டாவது, பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அநேகருக்கு சாட்சியாய் நீங்க நிற்பீங்க. போய் பல இடங்கள்ல போய் சாட்சி சொல்லுவீங்க. ஒரு நல்ல ஒரு விசுவாசியாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது உயர்வானாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீங்க, தாழ்வான இடத்துல இருந்தாலும் விசுவாசமாய் உள்ளவர்களாய் இருப்பீங்க, மரணமானாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீங்க, ஜீவனானாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீங்க, நன்மையானாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீங்க, தீமையானாலும் விசுவாசம் உள்ளவர்களாய். இதுதான் விசுவாசி. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலையும் விசுவாசிக்கிறவன் விசுவாசி. மூணாவது, ஒரு மனப்பாட்டை. பிரிஞ்சு போட்டி பொறாமையா இருந்தவங்களுக்கு ஒரு மனத்தை பரிசுத்தாவியானவர் ஊற்றினார். நாலாவது, ஜெபிக்கவே முடியாதவங்களை ஜெபிக்கிறவராய் மாற்றினார். இன்னைக்கு எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இயேசு வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலிருந்து சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், ஒரு தரம் பாடுபட்டார், ஒரு தரம் மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியானவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் இன்னைக்கு நம் மத்தியில வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க விரும்பணும். தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். பாஸ்டருக்கு மட்டும் ஆவியானவர் ஊற்றுவார் இல்ல, மாம்சமான யாவர் மேலும். இன்னைக்கு அந்த ஆவியானவர் உங்க யாவர் மேலும் ஊற்ற விரும்புகிறார். நீங்க பலன் உள்ளவர்களாய் மாற போறீங்க. ஆவியானவர் வரும்போது அவர் கால்களுக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். சகல சத்தியத்திலே நடத்துகிற ஒரு ஆவியானவர், கட்டுக்களை உடைக்கிற ஆவியானவர், நுகங்களை அறுக்கிற ஆவியானவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆவியானவர், உங்களை விடுவிக்கிற ஆவியானவர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. லாக்கா பாரா காதா டாபா ஷகதா டாபா டாபு தூனா மாரா காதா டாபா கபாலபு. இன்னைக்கு அந்த தெய்வீக வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லேகா பாரா காதா டாபா ஷகாதா டாபலபு. ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உயிர்ப்பித்த ஆவியானவர் இன்னைக்கு அதே வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். பலவீனமான கைகளை உயிர்ப்பிக்கிறார், கால்களை உயிர்ப்பிக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க. லாக்கா பாரா காதா டாபா லபோ தூனா மாரா காதா டாபா கபாலபோ. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை, ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை, ஒரு ஆவியானவருடைய அசைவாடுதல். ஒரு அக்கினி ஊற்றப்படுகிறது, சுட்டெரிக்கிற அக்கினி ஊற்றப்படுகிறது. பாவத்தை சுட்டெரிக்கிற அக்கினி, பலவீனங்களை சுட்டெரிக்கிற அக்கினி, மாம்சீக போராட்டத்தை சுட்டெரிக்கிற அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். லாரா பாரா காதா டாபா கபாலபோ தூனா மாரா காதா டாபா ஷகாதா டாபலபோ. தெய்வீக வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும்
காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.